இந்த ஃபோம் ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசாக வேலை ஒன்றுமே இல்லை. மெஷர்மெண்ட் கரெக்டாக போட்டு எல்லாத்தையும் ஒரே கலக்கிஃபையிங் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபேஸ் வாஷ் ரெடி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு மெஷர் கப் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வாட்டர் வந்து ஒரு 85 ml ஆட் பண்ணிக்கலாம். எப்பயும் டிஎம் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் செல்ஃப் லைஃப் நமக்கு அதிகமாக கிடைக்கும். வேறு எந்த ஒரு ரியாக்ஷனும் ஆகாது. டிஎம் வாட்டர் வந்துட்டு ஒரு 85 ml எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கொஞ்சம் முக்கியம். ஸோ கரெக்டாக பண்ணணும். Okay, 85 ml எடுத்தாச்சா? இது கூட வந்துட்டு நம்ம இன்றைக்கி நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா லாவெண்டர் ஹைட்ரோசால் லாவெண்டர் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வாட்டரே வந்துட்டு 90 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது இது கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா கிளிசரின் வந்துட்டு ஒரு 1 ml ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய ஸ்கேல் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பேக்கெட் ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ண பாருங்கள். இப்போது இது கூட வந்துட்டு இது என்னென்னா கொக்கோ குளுக்கோசைட் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 3 ml அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை, இது கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் நம்ம என்ன பெனிஃபிட்ஸ் ஆட் பண்ணுறோம்னா விட்டமின் B3 பவுடரும் விட்டமின் C பவுடரும் வச்சு தான் இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால ரெண்டும் சேர்த்து ஒரு 1 கிராம் இல்லைன்னா 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த விட்டமின் B3 வந்துட்டு நான் 1 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். கூடவே வந்துட்டு விட்டமின் C பவுடர் ஆட் பண்ணணும். இந்த விட்டமின் C பவுடர் ஒரு 0.5 அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டும் சேர்த்து நமக்கு 2 கிராம்ஸ் வந்திருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஜஸ்ட் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பவுடர்ஸ் எல்லாம் நல்லா வாட்டர் கூட கரையிற அளவுக்கு. இப்போது இதில் ஃபோமிங்காக நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா CAPB கேப்னு சொல்லுவாங்க. இது ஒரு 5 ml ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபோமிங் பூஸ்டராகவும் நமக்கு ஒர்க் ஆகும், ப்ளஸ் ஃபோமிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது ஒரு 5 ml ஆட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் எப்பயும் நமக்கு முக்கியம். இது ஒரு 5 ml ஆட் பண்ணியாச்சு. இது கூட another foaming agent என்ன ஆட் பண்ணுறேன்னா SCI பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 2 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது மைல்டு ஃபோமிங் தான். நம்ம பேபிஸ் யூஸ் பண்ணுற ஷாம்பூஸ்ல எல்லாமே இந்த SCI பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இது கூட another foaming agent என்ன ஆட் பண்ணுறேன்னா கொக்கோ குளுக்கோசைட் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 3 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க.
இதையும் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒரே கலக்கிஃபைங் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த எஸ்சிஐ பவுடர்லாம் வந்துட்டு நம்ம பவுடராக தான் ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா இந்த தண்ணியோட கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த ஒரு கட்டிங்களும் இல்லாத அளவுக்கு இதில் கட்டி கட்டியாக வருது இந்த எஸ்சிஐ பவுடரு. அந்த கட்டியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஸ்பீடாக பண்ண வேணாம், ஃபோம் வந்துடும். கொஞ்சம் மைல்டாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது கூட வந்துட்டு நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண ப்ராடக்ட் வந்துட்டு சீக்கிரம் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வர்றதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் வந்துட்டு ஒரு 1 ml பக்கம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபீனாக்சி எத்தனால் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வாஷபிள் ப்ராடக்ட் எது ப்ரிப்பேர் பண்ணாலும் நீங்கள் ஃபீனாக்சி எத்தனால் வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக் வந்துடும். ஸோ அந்த பவுடர்ஸ் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னுமே பாருங்கள், இந்த எஸ்சிஐ பவுடர்லாம் அங்கங்கே கட்டி கட்டியாக சுற்றிட்டுருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி பாருங்கள், இந்த வாட்டர் வந்துட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஃபோம் ஃபேஸ் வாஷ் ரெடி. இது கூட உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணணும், எசென்ஷியல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி, ரொம்ப வேணாம், 1-2 ட்ராப்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் 3 ட்ராப் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபோம் ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் கண்டெய்னர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கண்டெய்னர் இருக்கும், இதில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஃபோம் வந்துட்டு வெளியே வரும். எங்கே நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினாலும் ஜஸ்ட் ஒன்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு சானிடைஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கண்டெய்னர் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபோம் வந்துட்டு நல்லா வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது இதை வந்துட்டு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இது கிடச்சிரும். அவ்வளோதான், ஒன்ஸ் நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபோம் என்ன அழகாக வருது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்மளோட ஃபோம் ஃபேஸ் வாஷ் ரெடி. நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபோம் ஃபேஸ் வாஷ் ரெடி ஆகிடும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.